Amen. ஆமோஸ் 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல prepare to meet thy God. உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்கும்படி ஆயத்தப்படு. Hallelujah. நீ போ சந்தின்னு சொல்லல. It says prepare yourself. He may come any time. வேதத்துல சொல்லுகிறது அவர் ராத்திரியில வரலாம், பகல்ல வரலாம். Any time he can come. இந்த இரவுல கூட if it is planned by God, அவர் திடீரென்று வரலாம். Amen. தன்னுடைய சபை எடுத்துக்கொள்வதற்காக வரலாம். சோ அவர் வரும்போது நீங்களும் நானும் எப்படி இருக்கணும்? டு invite him. அவரை வரவேற்கிறதுக்கு நீங்களும் நானும் ஆயத்தமா இருக்கணும். ஆயத்தம் இல்லைன்னா ஹalleluya, அவர் கடந்து போயிடுவார். He is not going to wait more. Amen. அவர் சொல்லிட்டார், வசனத்துல சொல்லி இருக்கிறார் அவர் வரப்போகிறதை. எல்லா அடையாளங்களும் சொல்லப்பட்டு இருக்கிறது. இப்போ ஒன்றொன்றாக வேகமாய் நடந்து கொண்டு இருக்கிறது. So just prepare yourself. Amen. இப்போ அந்த ஆயத்தப்படுனா எப்படி ஆயத்தப்படுறதுன்னு நாம கேட்கலாம். Amen. Everybody questions how to prepare myself to meet the living God. Amen. நாம ஆயத்தப்படணும். எப்படிங்க? ஹalleluya. வேதம் சொல்லுகிறது, the first and foremost thing is that வேதம் நமக்கு என்று கற்றுக் கொடுக்குறாங்க. எல்லாம் பாவம் செய்து, ரோமர் 3:23 எல்லாம் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாக இருக்கிறார்களாம். ஹalleluya. இன்னொரு காரியத்தை நல்லா கவனிங்க. God doesn't come to the whole world. He comes to the chosen men. அவருக்காக காத்திருக்கிறவர்களுக்கு தான் அவர் வரப்போகிறார். Those who are calling his name, அவருடைய நாமத்தை சொல்லி கூப்பிடுகிறவர் தான் அவர் வரப்போகிறார். ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக தான் வரப்போகிறார். மீட்கப்பட்டவர்களுக்காக தான் வரப்போகிறார். உலகம் அவரை பார்த்து புலம்பும். The Bible சொல்லுது, அவர் குத்தினவர்களும் புலம்புவார்களாம். The world will see and wail and weep and cry. இவரை நாங்க மறுதளித்தோம் என்று சொல்லுவாங்களாம். For you and me. அவர் என்ன பண்ற? எதுக்கு வராருங்க? நித்திய ரட்சிப்பை கொடுப்ப, நித்திய மீட்பை கொடுப்பதற்காக வருகிறவரா இருக்கிறார். சோ அவருக்காக தான். சோ அவரை சந்திக்கும்படியாக நாம் எப்படி இருக்கணுங்க? God wants us 100% surrendered life to him. அந்த நாம் அவர் சந்திக்கணும் என்ன இருக்கணும்? முதல்ல நமக்கு வேண்டியது, கர்த்தர் எதை விரும்புகிறாருங்க? பரிசுத்தமான வாழ்க்கை, holiness unto God. Amen. வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தம் இல்லாமல் தேவனை தரிசிக்க முடியாது. You cannot see God without holiness. நமக்கு முதல்ல ரொம்ப பிரதானமா முக்கியமான ஒரு காரியம் கர்த்தர் எதிர்பார்க்கிறாருன்னா பரிசுத்தத்தை எதிர்பார்க்கிறாரு. Amen. நீங்க யாத்திராகம புஸ்தகம் 19ஆம் அதிகாரத்துல நீங்க படிப்பீங்கன்னா அதுல 10ஆம் வசனத்துல இருந்து எக்ஸோடஸ் சாப்டர் 19 verses beginning from 10ல இருந்து படிக்கும் போது கர்த்தர் மோசேக்கு சொல்லுவாரு. என்ன சொல்றாருங்க? நீங்க வசனத்தை படிக்கும் போது, பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ ஜனங்களிடத்துல போய் இன்றைக்கும் நாளைக்கும் அவர்களை பரிசுத்தப்படுத்தி அவர்கள் தங்கள் வஸ்திரங்களை தோய்த்து 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருக்க கடவர்கள். 3ஆம் நாளிலே கர்த்தர் சகல ஜனங்களுக்கு பிரத்யட்சமாய் சீனாய் மலையில இறங்குவார். ஹalleluya. என்ன சொல்றாருங்க? God tells to Moses, போய் இந்த ஜனங்களுக்கு சொல்லுகிறது மாத்திரமல்ல, இந்த ஜனங்களை ask them to prepare themselves. அவர்கள் ஆயத்தமாகணும்னு சொல்லி. எதுக்குங்க? ஆண்டவர் சொன்ன, இன்னைக்கும் நாளைக்கு நீ அவர்களை பரிசுத்தப்படுத்தி, இன்னைக்கும் நாளைக்கு அவர்களை ஆயத்தப்படுத்தி 3ஆம் நாளில கர்த்தர் என்ன பண்றாராம்? ஹalleluya. 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருங்கள். Prepare yourself for the third day. 3ஆம் நாளைக்கு ஆயத்தப்பட்டிருங்க. ஏன்னா அந்த நாள் என்ன பண்றாங்க? 3ஆம் நாளிலே கர்த்தர் சகல ஜனங்களுக்கு பிரத்யட்சமாய் சீனாய் மலையில இறங்குவார். Amen. The law for on the third day the Lord will come down on Mount Sinai in the sight of all the people. Amen. Hallelujah. யாருக்காகங்க? எகிப்தியருக்காக அங்க கர்த்தர் வரல. தோ ரிடீம்ட். எகிப்துல 400 வருஷம் அடிமைக்கு பின்பு மோசையினால் வெளியே மீட்கப்பட்டவர்களாக வெளியே கொண்டு வந்து அந்த சீனாய் கிட்ட வரும்போது அங்க தேவன் சொல்றார், God shows himself on Mount Sinai. அங்க அவர் சொல்லுகிறார், prepare for the third day. Be ready for the third day. என கர்த்தர் சொல்றார், I will show myself. Amen. என்னைக்கும் கர்த்தர்
ஹalleluya. எதுக்கு தேவனை அவர் சொல்லுவாரு, உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க ஆயத்தப்படின்னு எதுக்கு சொல்ற? he wants to show himself. அந்த முதல் பிரதானமான நோக்கம் என்னங்க? பரிசுத்தம். amen. without holiness it's impossible to see God. பரிசுத்தம் இல்லாமல் அவள என்ன பண்ண முடியாதுங்க? அவரை பார்க்க முடியாது. அந்த பைபிள் வெரி கிளியர்லி சேஸ், என்ன சொல்லுதுங்க? அவரே நம்மை பரிசுத்த லேவி ராகமத்துல சொல்லும், நானே உங்களை பரிசுத்தமாக்கும் கர்த்தர் என்று சொல்லப்படுகிறது. ஹalleluya. அதே இல்லாம 1 யோவான் 1:8 சொல்லும், நமக்குள்ள பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம். நம் பாவங்களை அறிக்கையிட்டு ஹalleluya அறிக்கையிடும் போது பாவங்களை மன்னித்து எல்லா அநியாயத்தை நீக்கி நம்மை சுத்திகரிக்க அவர் உண்மை உள்ளவரா இருக்கிறாரா. சோ God he himself என்ன பண்ற? நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். நாம பரிசுத்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும் போது when we confess our sins, அவர் நம்ம பாவங்களை மன்னிக்கிறார், நம்மை ஆயத்தப்படுத்துகிறார். we get prepare ourselves to meet the holy God. amen. அவர் பரிசுத்தரா இருக்கிறாரு. amen. அவர் பரிசுத்தத்துல மகத்துவம் உள்ளவரா இருக்கிறார். அவர் சும்மா யார் வேணாலும் அப்படி சந்திக்க முடியாது. அவரை சந்திக்கும்படியாக to meet him தேவன் என்ன பண்ண இருக்கிறாருங்க? உங்க மேல உங்க பாவத்தையும் என் பாவத்தையும் அதை எடுத்து he kept on the body of Jesus. 1 பேதுரு 2:24 நம்முடைய பாவத்தை அவர் மேல Jesus bore our sins upon his body on the cross. சிலுவையில நம்முடைய பாவங்களை அவருடைய சரீரத்துல அவர் சுமந்து கொண்ட, he has carried our sins on the cross. அதனால என்ன இருக்குதுங்க? we are being made right with God. அவருடைய இரத்தத்தினால நாம் நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறபடினால் we have the criteria to meet the holy God. amen. hallelujah. அதனால்தான் வேதம் சொல்லுகிறது பரிசுத்தம். you need holiness. ஆண்டவர் சொன்னார் 3ஆம் நாளில நான் சந்திக்க போகிறேன். prepare them, let them ஆயத்தமாகட்டும். என்னைக்கும் கர்த்தர் இன்னைக்கு இரவுல வரலாம், நாளைக்கு வரலாம், என்னைக்கு வேணாலும் வரலாம். to meet him. if you நீங்களும் நான் என்னபடி இருக்கணுங்க? ஆயத்தமா இருக்கணும். amen. hallelujah. எப்படியோ இருக்கிறது இல்ல, எப்படி இருந்தாலும் அவர் வருவார் இல்ல, அதெல்லாம் ஒரு பொய்யான காரியம். நீங்க ஆயத்தமா இருப்பீங்கன்னா அவரை சந்திப்பீங்க, அவர் உங்களை தம்மோடு சேர்த்து கொள்ளுவார். ஆமென். அதே போல நீங்க யாக்கோபு எழுதின புதிய ஏற்பாடுல யாக்கோபு நிருபத்தை நீங்க வாசிக்கும் போது அதுல 4ஆம் அதிகாரத்துல அவருக்கு சில காரியங்களை சொல்லுவார். 4ஆம் அதிகாரம் ஜேம்ஸ் சாப்டர் 4 verses beginning from 8 படிக்கும் போது அங்க அவர் சொல்லுவார், தேவனிடத்துல சேருங்கள். ஜேம்ஸ் சாப்டர் 4 beginning from verse 8, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்துல சேருவார். பாவிகளே உங்கள் கைகளை சுத்திகரிங்கள், இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆமென். நீங்கள் துயரப்பட்டு துக்கித்து அழுங்கள், உங்கள் நகைப்பு துக்கிப்பாகவும் உங்கள் சந்தோஷம் சஞ்சலமாகவும் மாற கடவுது. கர்த்தருக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அப்பொழுது அவர் உங்களை உயர்த்துவார். ஆமென். வாட் டஸ் காட் சே? தேவனிடத்துல சேருங்கள். யூ கம் டு காட் and he will come to you. என்ன சொல்றாருங்க? ஹalleluya. தேவனிடத்துல சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்துல சேருவார். amen. you have to come to meet your God. பரிசுத்தமாக்கப்பட்டு வரணும். அவர் இங்க சொல்றார், தேவனிடத்துல சேருங்கள், அவர் உங்களிடத்துல சேருவார். பாவிகளே உங்களை கைகளை சுத்தம் பண்ணுங்க. sanctify yourself for to meet the Lord. amen. அடுத்து சொல்லுவார், உங்கள் கைகளை சுத்திகரிங்கள், இரு மனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். ஆமென். பைபிள் சொல்லுகிறது, எரேமியா 17ஆம் அதிகாரத்துல 9ஆம் வசனத்துல பாத்தீங்கன்னா, எல்லாவற்றை காட்டிலும் இருதயமே மகா கேடுள்ளதும் திருக்குள்ளதுமா இருக்கிறது. ஆமென். ஹalleluya. the heart is so, அந்த இருதயத்துல அத்தனை காரியம் இருக்கிறது. சோ உங்க இருதயம் பரிசுத்தமாக சொல்லுது, உங்க இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். go to God. go to God. hallelujah. வேதம் சொல்லுகிறது, எசேக்கியேல் 36ஆம் அதிகாரம் 26ஆம் வசனத்துல சொல்லும், God says, hallelujah, உங்களுக்கு ஒரு நவமான இருதயத்தை கொடுப்பேன். I'll give you a pure heart. உங்கள் அசுத்தங்களை எடுத்து 25 26 படிக்கலாம் நீங்க. amen. hallelujah. எல்லா அசுத்தங்களை நீக்கு
நீங்கள் சுத்தமாவீர்கள். So when God, only God can make you holy and righteous. அவருடைய கரத்துல நீங்க முழுவதுமாய் ஒப்புக்கொண்டு சரண்டர் ஆகும் போது கர்த்தர் அதை என்ன சொல்றார்? நீ தேவனிடத்துல சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்துல சேருவார். பாவிகளே, உங்கள் கைகளை சுத்திகரிங்கள். இருமனம் உள்ளவர்களே, உங்கள் இருதயங்களை பரிசுத்தமாக்குங்கள். Sanctify your heart. பரிசுத்தப்படுத்துங்க. Purify your heart. Hallelujah. அடுத்து அவர் சொல்ற எப்படி பரிசுத்தமா வாக்குறதுங்க? யோவேல்ல 2ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா the Bible very clearly says எல்லாருக்கும் there is an invitation. Fast, pray, cry, weep. Hallelujah, to meet your Lord. Amen. Hallelujah. அடுத்து சொல்லும் கர்த்தர் இன்னொரு காரியத்தை சொல்லும், humble yourself before the Lord. கர்த்தருக்கு அவரை சந்திக்கணும்னா முதல்ல தாழ்மை இருக்கணும். Hallelujah. Unless and until you humble God, பெருமை உள்ள இருந்துச்சுன்னா, கொஞ்சம் பெருமை இருந்தனாலும் you will be rejected by God. Humbleness, meekness is very important in the sight of God. Hallelujah. நீங்க வேதத்துல வாசிச்சீங்கன்னா 2 நாளாகும் 7ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல படிக்கும் போது, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி, when you humble, when my people, those who are called by name, humble themselves, அவருடைய ஜெபத்தை தான் கேட்பாராம். அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பாராம். அவர்களுடைய ஜெபத்தை கேட்டுதான் தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பாராம். Amen. Those who humble themselves by God. தேவனுக்கு முன்பாக தாழ்மைப்படுங்கள், அவர் உங்களை ஏற்ற காலத்துல உயர்த்துவார். He will என்ன பண்ணுவார்? அவர் உங்களை உயர்த்துவார். So it's very important. நம்முடைய வாழ்க்கையில come near to God and He will come near to you. Wash your hands, you sinners, and purify your hearts, you double-minded. Grieve, mourn, and wail. Change your laughter to mourning and your joy to gloom. Humble yourself before the Lord and He will lift you up. Amen. உன் தேவனாகிய கர்த்தரை சந்திக்க, hallelujah, but are you prepared yourself to meet the Lord? Amen. என்னைக்கு வேணாலும் வரலாம். Don't ever think. பல தீர்க்க தரிசனங்கள் உரைக்கப்பட்டது 23ஆம் தேதி இயேசு வந்துடுறாரு, but it never happened. I was telling, Bible very clearly says அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா தவிர ஒருத்தருக்கு தெரியாது. Only God the Father knows when Jesus will come. Going to come as the King of Kings and the Lord of Lords. Is going to come as the eternal judge. Hallelujah. So just get ready, be prepared. Amen. எப்படியோ இருந்துட்டு கடைசி நாள்ல நோவாவின் நாட்களில இருந்தது போல, நோவா பிரசங்கம் பண்ண அவங்க கேட்காம காதுகள் அடைத்து கொண்டது போல நாம் இருக்க வேணாம். ஆயத்தமா இருக்குங்க. You and I have a better life. இந்த உலகத்தின் வாழ்க்கை காட்டில் ஒரு மகிமையான வாழ்க்கை கர்த்தர் வச்சிருக்கிறார். Let us surrender to God and be a part of people. பரலோக ராஜ்யத்தின் மக்களாக நாம் இருப்போம்.